அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 5 days ஆன்லைன் கிளாஸ். அதோட சிலபஸ் அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெப்த்தான கிளாஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சா, ஸோ கண்டிப்பாக வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கேருந்தே கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபுல்லாக ஒரு வாலட்டைல் மார்க்கெட் தான். ஆனால் மார்க்கெட் ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் டேல உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ ஒன் டேல நேற்று வந்து ஓப்பனும் லோவும் சேமாக இருந்ததுங்களா, 48,313. ஸோ அதை கட் பண்ணலை. அதை கட் பண்ணாமல் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது ஒரு கேப் அப் வச்சுட்டான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் வந்து 49,700 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 50,800. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைன் வந்து தெரியும். நான் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் தான் சொன்னேன் 50,800 அப்படின்னு. ஸோ கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வருதுன்னா கிட்டத்தட்ட 47,800 வரைக்கும் வருது. ஸோ ஒன்று 47,800 வந்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டு மேலே வந்துடும். இல்லைன்னா ஒரு கேப் அப் வச்சுட்டான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வாலட்டைல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, கேஷ் ஃப்ளோவும் கம்மியாக இருக்குது மார்க்கெட்டில். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதாவது ஒரு ஆப்ஷன்ஸை வந்து எப்படி ஹோல்டு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மண்டே வந்து எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கேப் அப். அதாவது ஆல்ரெடி நேற்றே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்திருக்கு. அது ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டை குறிக்குது, அது ஒரு ரீசன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் பிளேஸ் ஆகிறப்ப க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சாலோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட் வந்து 49,600 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் கட் பண்ணி உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு லாங் டேர்ம் டார்கெட் வந்து 50,800. ஸோ லாங் டேர்ம் டார்கெட் 50,800 இருந்தால் கூட நம்ம வந்து ஹோல்டு பண்ண முடியல. ஸோ எதனாலன்னு இப்போ சொல்கிறேன் நான். ஸோ 50,800 பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அதே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 305 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ தூரம் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணியே பார்த்தீங்கன்னா 305 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை அதுக்கு ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் கழிச்சு கூட ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,800 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 231 ரூபாய். ஒரு ஜூன் மாதம் ஜூன் 19 பார்த்தீங்கன்னா ஒரு 231 ரூபா. அடுத்த கான்ட்ராக்டில் போயிட்டு எடுக்கலாம்னா கூட அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது. 528 ரூபாய் பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ப்ரீமியம் ப்ரைஸ் அதிகம் தான். கொஞ்சம் குறையட்டும், குறைஞ்சதுக்கப்புறம் வேணால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஹோல்டு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு 2 or 3 வீக்ஸ் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த 50,800 வந்து வரதா இருந்தா அப்படின்னா கொஞ்சம் போகட்டும், அவசரப்பட வேணாம். ஏன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணட்டும், இல்லை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கட்டும், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் கூட நம்ம வந்து ஹோல்டு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 49,210. பிவோட் பாயிண்ட் வந்து 48,890. சப்போர்ட் வந்து 48,650. இன்னைக்கு ஹை வந்து 49,122. லோ வந்து 48,569. ஓப்பன் வந்து 48,895. க்ளோஸ் வந்து 48,983. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே தான் போயிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பையிங் ப்ரெஷருக்கு, அதாவது ஒரு பையிங்கில் தான் கொண்டு போய் மார்க்கெட்டை வந்து நிறுத்தி ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 49,600 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கேப் அப்பில் புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஸோ கேப் அப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 48,983
க்ளோஸு. ஸோ இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 49,210 இந்த ஹை எல்லாம். ஸோ இந்த இடம் வர வரைக்கும் விடுங்க. விட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பிவோட், செகண்ட் டார்கெட் இந்த சப்போர்ட். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தாராளமாக நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 49,500 வரைக்குமே நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஓப்பன் அண்ட் லோவிங் கட் பண்ணல, ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 48,650 போதெல்லாம் வந்துச்சுன்னா ஸோ இங்கேருந்து வர மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட்டாக தான் இருக்கும். 48,650 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக தான் இருக்கும். அதோட டார்கெட் வந்து 49,600 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரதான் பார்க்குறாங்க. கீழே இறங்கின மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு இருக்கு. மேபி 49,650 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கால் போங்க. பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் புட் எடுக்கலாம். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். நேற்று வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பந்தன் பேங்க் 185.60. ஸோ எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு 188 டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்ல வந்து சொல்லியிருந்தா 1682.90 எடுக்கலாம். 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கு. ஆனால் மார்க்கெட் அந்த மட்டும் மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து 1102 வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடம் வந்து டச் ஆகலை. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க் வந்து ஏகப்பட்ட தடவை இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது 127. ஸோ மறுபடியும் அதே சப்போர்ட் தான். அந்த இடம் வந்துச்சுன்னா பை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 130 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதோட ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 126.50. ஒரு பாயிண்ட் தான். ஒரு பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு பிஎன்பி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 50 பைசா இல்லை ₹1 வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பிஎன்பி பேங்க்கில். ஸோ ரெண்டாவது வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்ல இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 654.55. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 640, 635 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல சப்போர்ட் வந்து 1155. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை எடுத்தோம்னா டார்கெட் வந்து 1165, 75 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பிஎன்பியில் சப்போர்ட் வந்து 127. ஏயு பேங்க்ல 654.55, ஆக்சிஸ் பேங்க்ல 1155.05. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துருவாங்க மண்டே. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 டேஸில் ஒரு நல்ல மூமெண்ட் வந்து நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஸோ பை சைடு போச்சுன்னா 49,700 வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மண்டே இன்ட்ராடேங்கிறது அதுதான். அன்னைக்கு என்ன நடக்குதோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லாங் டேர்முக்கெல்லாம் யோசனை பண்ணலாம். இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னா கொஞ்சம் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். பட் இன்ட்ராடேங்கிறப்ப அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே பண்ணிட்டு திடீர்னு போயிட்டு ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.